ஹாய், இன்றைக்கி கொண்டக்கடலை சென்னா கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது சிம்பிளாக இருந்த உடனே இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நம்ம இதில் என்ன பண்ணுறதுனால நமக்கு இந்த டேஸ்ட் வருதுங்கிறது நான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஈஸியான சூப்பரான டேஸ்ட்டான கொண்டக்கடலை கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாது. ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆளுங்கிற ஆப்ஷனாக நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து 7 hours நான் ஊற வச்சுருந்தேன். நைட்டு ஊற வச்ச சுண்டலை நான் காலையில் ஒரு 5 விசில், ஹையில் வந்துட்டு 1 விசிலும் மீடியமில் 4 விசிலும் வச்சு எடுத்துட்டேன். அது கூடவே அந்த தண்ணியெல்லாம் வடிக்காதீங்க. அந்த தண்ணி கூடவே நீங்கள் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கூடவே நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி ப்ளஸ் ஒரு பச்சை மிளகா, டேஸ்ட்டுக்காகவும் நல்லா செரிமானத்துக்காகவும் நான் பச்சை மிளகா ப்ளஸ் அது கூடவே பெருங்காயம் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ என்னடா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, வெங்காயம் வதக்கலை, தக்காளி வதக்கலை, இது வேறு மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. டேஸ்ட்டாக இருக்காதுன்னு யோசிக்காதீங்க. சூப்பராக இருக்கும். வீட்டில் வச்சுருந்த மசாலா பொடியை மட்டுமே சேர்த்துக்கோங்க. நான் வேறு எந்த மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா நான் எதுவுமே சேர்க்கலை. அது கூட நம்ம 1 கிளாஸ் தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். இதை நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு தண்ணி பத்தலை. ஸோ அதனால் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சா அந்த மசாலாவும் நமக்கு சரியாக அந்த பச்சை ஸ்மெல் போயிருக்காது, தக்காளியும் நல்லாவே வெந்திருக்காது. ஸோ அதனால் 2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நல்லா வந்து சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஸோ சிம்பிளாக பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டுமே. நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கும், சால்ட்டு சேர்த்துக்கிறேன், அந்த டைமில் நம்ம என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் நல்லா கொதிக்க வைக்கிறேன். மூடி வச்சு நல்லாவே கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். தண்ணி எல்லாமே சுண்டி வரட்டும். நிறைய தண்ணி ஊற்றி சுண்ட நம்ம வந்து கொதிக்க வச்சு பண்ணால் தான் நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுனால நமக்கு அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்காது. பாருங்க, தண்ணியே இல்லாமல் வற்றிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் லெமன் சாதத்துக்கு. லெமன் சாதம் நீங்கள் லெமன் வச்சு சாதம் பண்ணி இதை வந்து சைடிஷாக யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ சாப்பாடுனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு லாஸ்ட்டாக வந்து இதுக்கு ஒரு அட்டகாசமான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா வாசனைக்காக ஒரு 2 பல் பூண்டை நீங்கள் தட்டி போட்டுங்க, இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் 2 வெங்காயம் போடுங்க தாளிப்புக்கு. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயம் கண்டிப்பாக போடணும் தாளிப்புக்கு, பூண்டும் கண்டிப்பாக போடணும், கருவேப்பிலை போட்டுக்கோங்க வாசனைக்காக. இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். ஸோ நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து நம்ம அதில் சுண்டல் வேக வச்சுருந்த சுண்டலில் நம்ம தாளிச்சதை கொட்டிக்கலாம். கொட்டினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. இதை நீங்கள் நிஜமாகவே இதை லெமன் சாதத்தோடு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள்.